தேதி என்னன்னு மறந்துட்டீங்களா? ஏண்டாமா இன்னைக்கு ஏதாவது முக்கியமான நாளா? பா, இன்னைக்கு எனக்கு கோச்சிங் சென்டருக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொன்னேனேப்பா, மறந்துட்டீங்களா? ஐயோ, ஏய் ஆமாதா, எப்படி மறந்தேன்னு தெரியலையா எனக்கு. பவித்ரா, உங்க அக்காவும் மாமாவும் இங்க இருந்து போனதுல இருந்து உங்க அப்பாக்கு எதுவுமே ஞாபகத்துல இருக்கிறது இல்ல. என்ன முறைக்கிறீங்க? ஆண்டாள் போனதுல இருந்தே நீங்க சரியில்லை. வச்ச பொருளை வச்ச இடத்துல வச்சுக்கிட்டே தேடுறது, கடைக்கு போனா பொருள் வாங்காம வீட்டுக்கு வருது, காஃபி கொடுத்தா குடிக்காம வச்சுக்கிட்டு விட்டதை பாத்துக்கிட்டே இருக்கிறது. ஏன் 24 மணி நேரமும் ஏதாவது ஒரு யோசனையிலே தானே இருக்கீங்க? பாட்டி, எங்க ரூம் எங்க இருக்கு? உங்க ரூமா? நீ உங்க அம்மாவும் தங்கி இருந்தீங்களா அந்த ரூமா? அதுல நாங்க இருந்தோம் பாட்டி. இப்போ நான் கேக்குறது, நானும் எங்க அப்பாவும் இருக்க போறதுக்கு. என்னது, உங்க அப்பா இங்க இருக்க போறானா? பின்ன உங்க பொண்ணையும் மருமகனையும் எங்க வீட்டுல தங்க வச்சிட்டீங்க, அப்புறம் நான் எங்க தங்குறது? அதுக்கு என்ன ஆதி, அவங்க அங்க தங்கலனாலும் நீங்க இங்க தங்கிக்கலாம். இதுவும் உங்க வீடு தானே. என்ன தம்பி, நீயும் கூட்டாளியும் ஏதோ பெருசா பிளான் போட்டிருக்கிற மாதிரி தெரியுதே. அப்படிலாம் இல்லை சார். அப்படி பிளான் பண்ற மாதிரி இருந்திருந்தா நேரம் நீங்கெல்லாம் இருந்திருக்கவே மாட்டீங்க. என்னது, இங்க இருந்திருக்க மாட்டீங்கன்னு சொன்னேன் சார். இல்ல, உங்களை அழகரே அவங்க கூட கூட்டிட்டு போய் வச்சுப்பான்னு சொல்ல வந்தேன். அது என்னமோ தெரியல சார், அழகருக்கு ஆண்டாள் கூட இருக்கிறத விட உங்களோட இருக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி சொல்றீங்க? ஆமா பவி, மாமனார் மேல அழகருக்கு அம்புட்டு பாசம். இல்லை என்ன நந்து பண்ணிட்டு இருக்கிறியா நீயே? சத்தியமா சொல்றேன் சார், இப்ப கூட அவன் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தான். ஏய் இங்கறா, அவன் என்ன பேசுவான், அவன் கூட சேர்ந்தா நீ என்ன பேசுவ? அம்புட்டு எனக்கு தெரியுமடா. என்ன பேசினாலும் அது எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு பேசுறது தான் சார். ஆதி, அவர் இப்படிதான் ஏதாவது சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருப்பாரு. நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன், இருங்க. காஃபி எல்லாம் வேண்டாம், டிராவல்ல வந்தேன், சோ வழியில எங்கேயும் சாப்பிட முடியல. சாப்பாடு இருக்கா? இது என்ன கேள்வி? போய் கை கழுவிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். பவித்ரா, அம்மா. கடைக்கு போய் 4 முட்டை மட்டும் வாங்கிட்டு வா. சரிம்மா. ஹே தமிழ், வா கடைக்கு போயிட்டு வரலாம்.